வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் கடாய் பன்னீர் ரெசிபி ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா புதுக்கோட்டை சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூளுக்கு பதிலாக சாதாரண மிளகாய்த்தூளாக இருந்தால் அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு. இதை வந்து இதில் இப்போ லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ அரை எலுமிச்சம்பழத்தையும் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு இதை ஒரு தடவை நம்ம வந்து கலந்து எடுத்து வச்சிடலாம். அந்த எலுமிச்சம்பழம் சாறு எல்லா பன்னீர்லேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஒரே ஒரு வெங்காயத்தை நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வந்து இது வந்து வதங்கிடுச்சு. ஒரு தட்டுக்கு நான் வந்து மாற்றி வச்சுக்கிறேன். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதெல்லாம் நல்லா வதக்கி எடுக்கணும். இல்லாட்டினா ரொம்ப இதாகிடக்கூடாது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம வந்து குடமிளகா நான் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து பாதி குடமிளகா. ஸோ இதையும் நான் வந்து ஃப்ளவர் பதத்துக்கு நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். குடமிளகாவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதே ஆயிலில் இப்போ நம்ம பன்னீரையும் நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ பெரட்டி வச்சுருந்த பன்னீரை வந்து கடாயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து விடுங்க. பன்னீர் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம பன்னீரையும் இப்போ நம்ம வந்து வறுத்து எடுத்துட்டோம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னமாக நறுக்கியிருந்தேன். ஸோ அதை வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து 3 ஏலக்காய் வாசனைக்காண்டி சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து வரமிளகா வந்து எடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு 6 மிளகா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஒரு தக்காளியை சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ அதில் வந்து ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தக்காளி வெங்காயத்தெல்லாம் நல்லா வேக வைக்க போகிறோம். நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுருந்ததை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை இப்போ நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரெசிபியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா எண்ணெயில் வந்து கலக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
இப்போ வந்து இதில் நம்ம வந்து ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயமும் குடமிளகாவும் அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பன்னீர் அதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கடாய் பன்னீர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த கடாய் பன்னீர் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம புதுக்கோட்டை சமையல் சேனலில் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.